Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு முள்ளங்கி பொரியல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி மெத்தட்ல முள்ளங்கி பொரியல் செய்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், கார குழம்பு எல்லாத்துக்கூடயுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. முள்ளங்கி விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான காய்னு சொல்லலாம். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. இந்த சத்தான முள்ளங்கியை ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய முள்ளங்கியை வச்சு ரொம்ப அருமையான ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இதில் காம்பு பகுதியும் மேலே இருக்கிற தண்டு பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பொடி சைஸாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியாக நறுக்கிற வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கியை வந்து மசாலா போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா முள்ளங்கியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. முள்ளங்கி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் முள்ளங்கியில் இருக்கிற அந்த பச்சை வாசனைலாம் ஒரு மாதிரி வரும், அதெல்லாம் வராமல் இருக்கும். பொரியலும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி எப்போ பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்க ஆரம்பிங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு காயோட 3/4 அளவு தண்ணியும் தெளித்து விட்டுடுங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுடுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வேகிறதுக்கு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே காய் வெந்துடும். இதுக்குள்ளே மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாவும் பெரிய சைஸ் பல் பூண்டா 2 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸாக எடுத்திங்கன்னா 3லேருந்து 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் எடுத்து நசிச்சு பார்த்திங்கன்னா நல்ல பூ மாதிரி நசிஞ்சு வரணும். முள்ளங்கி வந்து நல்லா வேக வச்சுட்டு சாப்பிட்டாதாங்க அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேகாமல் இருந்ததுன்னா ஒரு மாதிரி நறுச்சுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ காயில் தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. அளவான தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுடுங்க. தேங்காய் துருவல் வந்து காயோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதை பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். அப்போ தான் தேங்காயில் இருக்கிற பச்சை வாசனை, மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்ல மணமாக இருக்கும். பொரியலோட டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாட்டோடு சேர்த்து பரிமாறலாம். டேஸ்டான ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முள்ளங்கி பொரியலை செய்து பார்த்துருக்குறோம் இன்றைக்கி. இதே மெத்தடில் நீங்களும் இந்த பொரியலை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.